யாழில் சர்ச்சைக்குரிய கருத்து அனுரவை கைது செய்ய சிஐடியில் முறைப்பாடு. மஹிந்தவிற்கு பிரதமர் பதவி, ஜனாதிபதி வேட்பாளர் அதிரடி அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தமிழீழக் கனவை நனவாக்க இடமளிக்க மாட்டோம், நாமல் பகிரங்கம். சஜித் அனுர வந்தால் மீண்டும் அழிவு, கடும் தொனியில் எச்சரிக்கும் ரணில். யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயமுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹேவா பத்ரனவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வரும். ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்க கூடும் என யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்கவின் குறித்த கருத்து இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹேவா பத்ரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாண இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தினை வெளியிடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தினை விரும்புகின்றோம். இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் பக்கம் நிற்கின்றோம், அதனை ஆதரிக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் என முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். கல்முனை சாய்ந்தமருது பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முழு நாடும் அனுரவுக்கு என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையில் சஜித் இப்போதே ஜனாதிபதி ஆகிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஜித் மற்றும் அனுர உள்ளிட்ட இவர்கள் அனைவரும் வேடிக்கை பாத்திரங்கள். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதிர்ச்சியானவர். அன்று நாட்டில் கோட்டாபய ராஜபக்ஷ மட்டுமே மிஞ்சியிருந்தார். இறுதியாக தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை காப்பாற்ற வந்தார். நாட்டு மக்கள் வாழ தகுந்த நிலையில் நாட்டின் நிலைமையை மாற்றியமைத்தார். அதன் பலனாக இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 50 லட்சம் வாக்குகளுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே இலங்கை வரலாற்றில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறப்போகும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவே இருப்பார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சியமைத்தால் 6 மாதங்களுக்கு பின்னர் தமது அரசாங்கம் கவிழாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று சொன்னார்கள். எங்கள் அரசாங்கம் 6 மாதங்கள் நீடிக்காது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள் வெற்றியை நோக்கி இவ்வளவு தூரம் வந்தது 6 மாதங்களில் ஒரு அரசாங்கத்தை கைவிட அல்ல என்று நேற்று குருநாகலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய திசாநாயக்க கூறியுள்ளார். அத்துடன் தனது தலைமையில் அமைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டின் வரலாற்றில் வலுவானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி 10 நாட்களில் போலி செய்திகள் மற்றும் தவறான செய்திகள் அலைவீசும் என திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் எதிரிகள் கலக்கமடைந்துள்ளனர். எமக்கு எதிரான பாரிய சதித்திட்டம் தொடர்பில் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் பலியாக மாட்டோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழீழக் கனவு நனவாக ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு இணைப்புக்கு சில கட்சிகள் கொள்கை ரீதியில் ஆதரவு தெரிவிக்கின்றன. இதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். நாம் ஒற்றையாட்சியை பாதுகாப்போம். மாகாண சபைகளுக்கு காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்க மாட்டோம். அனைத்து மக்களினதும் மதம் மற்றும் கலாசார உரிமைகள் பாதுகாக்கப்படும். முதலீடு என்ற போர்வையில் தேசிய வளங்களை விற்பனை செய்யும் சூழ்ச்சி நடவடிக்கைகளுக்கும் இடமளிக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சஜித் அனுரவிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்துள்ளதுடன் பொருட்களின் விலை குறைவடைய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மேலும் உரையாற்றுகையில் 2022ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை, மின்சாரம் இருக்கவில்லை, கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம், பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பிருக்கவில்லை, அன்று இப்போது இருக்கும் முன்னேற்றம் கிட்டுமென்று நினைக்கவில்லை, அனுரவும் சஜித்தும் அன்று இருக்கவில்லை, ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகின்றது, அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது, அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது, ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது, இன்றும் மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், எனவே பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவை உறுதி செய்ததாக அக்கட்சியின் பேச்சாளர் எம். சுமந்திரன் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து தற்போது ஆராயப்படுகின்றது என்றும் சுமந்திரன் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பான முக்கிய மந்திராலோசனை ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் தலைமையில் மூத்த போராளி யோகன் பாதரின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தான் வெற்றி பெற்றால் எதிர்வரும் 22ஆம் தேதியே நாடாளுமன்றம் கலைக்கப்படும், தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பங்கேற்கவிருந்த பிரசார கூட்டத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அம்பாந்தோட்டை சிறிபோபுர பகுதியில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கல்வீச்சு தாக்குதல்களில் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த சிறுவன் அம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களிடம் அறைகூவல் விடுப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டினதும் தத்தமதும் எதிர்காலம் கருதியும் மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தெளிவுடன் தமது வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவார்களாயின் அடுத்து வரும் 5 ஆண்டுக்குள் சிறப்பான பொருளாதாரத்துடன் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பு உருவாக்கி கொள்ள முடியும். கிடைத்துள்ள இத்தகைய சந்தர்ப்பத்தை எமது மக்கள் தவறவிட மாட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.